சூழ்நிலைக்கு மாறினோடனே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வறுமை ஓட்டி கீழே போயிடுவார். அப்போ அவருடைய பொருளாதாரம் ரொம்ப பின்தாங்கினோன்னே அவருக்கே செலவு காசு இருக்காது. அப்போ யாராச்சும் ஒருத்தங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா, ஒரு சாப்பாடு வாங்கி காட்டி அந்தமாரி நிலைமைக்கு போயிடுவார். ஏன் அந்த நிலைமைக்கு போகிறாருன்னா, இவருக்கு வந்து பொருளாதாரம் இருக்கும்போது நிறைய செஞ்சுட்டு எல்லாம் பண்ணுவார். ஆனால் இவருக்கு ரொம்ப கஷ்ட காலங்கள் வந்தோடனே பொருளாதாரம் பின்தாங்கினோடனே யார் நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பா, யார் டீ வாங்கி கொடுப்பா. அப்போ வந்து என்னன்னாக்கா இவர் கூடயே இருந்த நண்பர்களே இவரே ஒதுக்கிடுவாங்க வச்சுங்களேன். இவர் நிறைய அந்த சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் உதவி பண்ணுவார். இவர் இந்த நிலைமைக்கு போனோடனே நம்மள்ட்ட வந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டுருவானோ, டீ வந்து குளிச்சிடணும், நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவானோ. அப்போ நல்லா இருக்கும்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க இதெல்லாம் செஞ்சுருப்பார். அதே சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவர் போகணும்னு நினைப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதேமாரி வந்தாலும் அந்த மரியாதை தண்ணி கொடுக்குறதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அதை அப்படியே வாசல்லே நிப்பாட்டி பேசி அனுப்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்தோடனே அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனோடனே வீட்டை கழுவிடுவாங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போய் தானே வீட்டை கழுவி விட்ருவாங்க. இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம நினைப்போம் சரி நம்ம வீட்டில் மதித்து கூப்பிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில